Welcome to Mauli Krishna Garden. கனவு காண்டு வச்சிருக்க எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ள இருக்கு. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாமே வந்து நம்மளோட கம்யூனிட்டியில, அதாவது நம்ம இல்லாதத இருக்கிற மாதிரி சொல்றதை விட இருக்கிறத நேச்சுரலா சொல்றதுனால தான் நம்ம சைடு சீக்கிரம் கம்ப்ளீட் ஆச்சுன்றதை நான் சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரு 5 to 6 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்னை லிமிடேஷன் ஃபுல்லாவே இந்த பக்கம் வந்துடும். சிஎம்டி அப்ரூவ்டா அடுத்தது நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் சிஎம்டி அப்ரூவ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 600 ரூபாய்ங்களா? ஆமா. ஹலோ மக்களே, இப்ப பார்த்து சென்னையினால ஒரு மிகப்பெரிய சிட்டி, பெருநகர்னு சொல்லுவாங்க. அந்த பெருநகர் சிட்டியில வாழக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சென்னைக்குள் நுழையணும் பாத்தீங்கன்னா நீங்க செங்கல்பட்டு மாவட்டக்காரன் தான் நீங்க சென்னைக்குள்ளே வர முடியும். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் செங்கல்பட்டுல லோ பட்ஜெட்ல சூப்பரான லேண்டுங்க. இந்த லேண்ட்ல பொறுத்த வரைக்கும் நீ கனவு காண்டு வச்சிருக்க எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ள இருக்கு. அது என்னென்ன அம்யூனிட்டிஸ் உள்ள பார்த்தாலும் முக்கியமா லோ பட்ஜெட்ல செங்கல்பட்டு மாவட்டத்தில் சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் தாங்க. மேல்மருவத்தூர் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து பார்த்தா ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள வந்ததுன்னா இந்த சைட்டுக்குள்ள வந்துடலாம். இந்த சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா மௌலி கிருஷ்ணா கார்டனுங்க. இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. என்னென்ன அம்யூனிட்டிஸ்க்கு எந்த பட்ஜெட்ல கொடுக்க போறாங்க நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். மௌலி கிருஷ்ணா கார்டன் பெஸ்ட்னு சொல்லிருக்கீங்களா? இது ஓபன் பண்ணி எவ்வளவு நாள், எப்படி போயிட்டு இருக்குங்களா? இப்போ மே மந்த் 4ஆம் தேதி தான் சார் லான்ச் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ஃபேஸ் 1 வந்து லான்ச் பண்ணி நவம்பர் மந்த் லான்ச் பண்ணோம். ஒரு 5 மந்த்ஸ்க்குள்ள அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே. அதனோட அதாவது எப்படின்னா இதே மாதிரி தான் சோஷியல் மீடியா மூலமா தான் நாங்க எல்லாருமே நம்ம சீக்கிரம் சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சிருக்கோம். அதனால தான் மறுபடியும் நம்ம வந்து உங்களை அணுக வேண்டியதா இருக்கு. உங்க மூலமா தான் எங்களுக்கு நிறைய ரீச் ஆகுதுன்றதும் நாங்க அதை தெரிவிச்சுக்கிறோம் உங்ககிட்ட. சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப சந்து பொந்துக்கு எல்லா பக்கம் மொபைல் யார்ட்டுமே இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லா மக்களுக்கும் மொபைல் இருக்குது. அதாவது படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாமே வந்து நம்மளோட கம்யூனிட்டியில, அதாவது நம்ம இல்லாதத இருக்கிற மாதிரி சொல்றதை விட இருக்கிறத நேச்சுரலா சொல்றதுனால தான் நம்ம சைடு சீக்கிரம் கம்ப்ளீட் ஆச்சுன்றதை நான் சொல்லிக்கிறேன். மக்களும் அதை விரும்புறாங்க. கண்டிப்பா. ஏன்னா லைவ்ல நம்ம சொல்றது ஒண்ணா இருக்கு, லைவ்ல போய் பார்க்கும்போது வேற ஒண்ணா இருக்கும்போது அந்த சேல்ஸ் கன்வெர்ட் ஆகாது நம்மளுக்கு. இதுதான் லொகேஷன், இதுதான் கிலோமீட்டர், இதுதான் ரேட் அப்படின்றத நம்ம தெளிவாவே நம்ம சொல்லிடும் போது சேல்ஸ் எங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. எங்க கம்பெனி பேர்ல மக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வருது. கண்டிப்பா. சரி, நம்ம மேட்ருக்குள்ள வந்துடலாம். நீ இந்த சைட்டை வந்து மேல்மருவத்தூர்ல இருந்து எப்படி வரும்னு தெளிவா சொல்லுங்க அப்படியே. ஓகே, நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் இரும்புலி வில்லேஜ்லன்ற கவர் ஆயிருக்கு சார். இரும்புலி வில்லேஜில் தான் நம்ம சைட் லொக்கேட்டட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் சுற்றி பார்க்கலாம், நம்ம சைட்டோட சுற்றி வீடுங்களாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர், செங்கல்பட்டுக்கு அடுத்த ஜங்ஷன் வந்து மேல்மருவத்தூர் தான் சார். இது வந்து நம்ம எல்லாம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸாக இருக்கட்டும், பஸ்ஸஸாக இருக்கட்டும், அடுத்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் தான். ஒரு காலத்தில் வந்து தாம்பரம் வந்து எந்த அளவுக்கு இதுவாக இருந்ததோ அதுக்கு அடுத்தது இப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் அது மாதிரி மாறிடுச்சு. இப்போ செங்கல்பட்டுல இருந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா சென்னை லிமிடேஷன் அச்சலப்பாக்கம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 5 to 6 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்னை லிமிடேஷன் ஃபுல்லாவே இந்த பக்கம் வந்துடும். சிஎம்டி அப்ரூவ்டா அடுத்தது நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்ட் சிஎம்டி அப்ரூவ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ கரண்ட்லி வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரெரா அப்ரூவோட மூவ் பண்ணிட்டு இருக்கோம். வங்கி கடன் வசதியோட பண்ணிட்டு இருக்கோம். மேம், உங்களோட ப்ராப்பர்ட்டி கம்பெனி நேம் என்ன? எங்க கம்பெனி பேர் கிரவுண்ட் ஸ்கொயர் ரியாலிட்டி சார். நம்ம சார் எம்டி நேம் வந்து மிஸ்டர் ஷேக் தாவூத் சார். ஆமா, கண்டிப்பா. சார் வந்து நாங்க வந்து ஓனா எடுத்து பண்ற செகண்ட் ப்ராஜெக்ட் இது. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அமோகமா ஒரு 4 மாசத்துல க்ளோஸ் பண்ணிருக்கோம். மக்களோட நல்ல ஆதரவோட. கண்டிப்பா. அதோ நம்ம ஃபேஸ் 1ஓட வீடுங்களும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு இருக்கலாம். என்ட்ரன்ஸ்ல வரும்போது உங்களுக்கு அந்த வீடுங்களோட வியூ உங்களுக்கு காட்டுவோம். ஃபேஸ் 2 வந்து இப்ப அடுத்த 5 மாசத்துலயே நாங்க வந்து ஃபேஸ் 2 எடுத்திருக்கோம். என்ன ரீச்னா ஃபேஸ் 1 226 பிளாட் சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபேஸ் 2 இப்போ லான்ச் பண்ணிருக்கோம். லான்ச் பண்ணி நம்ம மே 4 அன்னைக்கு லான்ச் பண்ணோம். இன்னில இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்மளுக்கு 52 பிளாட் புக் ஆயிருக்கு. இது எத்தனை சைட் இருக்குங்க ஃபேஸ் 2ல? 180 பிளாட் சார். 180. எத்தனை ஏக்கர்? 8.5 ஏக்கர் 180 கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 600 ரூபாய்ங்களா? ஆமா. என்ன மேம் சொல்றீங்க? சென்னை வந்து பக்கத்துல இருக்கு. சென்னை பக்கத்துல 600 ரூபாய்க்கு லோ பட்ஜெட் ரொம்ப. கண்டிப்பா 600 ரூபான்றது நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா இங்க நம்ம சைட் சரௌண்டிங்லயே பாத்தீங்கன்னா இப்போ உள்ள என்ட்ரன்ஸ்ல வரும்போது உங்களுக்கு நிறைய கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணிருப்பேன். எல்லாமே பாத்தீங்கன்னா 1200 காம்படிட்டர்ஸ். இன்னைக்கு எங்களோட கம்பெனியோட மெயின் எங்களோட எய்ம் என்னன்னா ஹோல்சேலர்ல நாங்க கொடுக்கணும். அதாவது ஒரு பொருள் ஒரு 10 ரூபா பக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 8 ரூபாய்க்கு கிடைக்குது ஹோல்சேலர்ல போய் வாங்குறோம்னா, அதே மாதிரி ஏன் பிளாட்டை நம்மளால தர முடியாது? நம்மளோட லாபத்தை வந்து கம்மியா வச்சு மக்கள்கிட்ட சீக்கிரம் போய் ரீச் ஆகணுன்ற ஒரே ஒரு எய்மோட எங்க கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது நல்ல ஒரு அமோகமா 2வது ப்ராஜெக்ட்ல காலடி எடுத்து வச்சிருக்கோம். உங்களோட ஆதரவோட கண்டிப்பா இது எங்களுக்கு வந்து மீண்டும் எங்களுக்கு அடுத்தடுத்த லேஅவுட்ல
உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு நிச்சயமா வேணும். நம்பவே முடியல, சென்னைக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கம்மியான பட்ஜெட்ல ஸ்கொயர் ஃபீட் 6 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா நம்ப முடியாது. வரும்போது பார்த்தீங்கன்னா மேடம் வேற சைட்ல காமிச்சாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1200 இந்த மாதிரி சைட் சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம வர வேண்டியது இருக்கும். வெறும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 600 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 600 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, எப்படி காட்டுக்குள்ள விட்டு போவாங்களோ அப்படிலாம் கிடையாதுங்க. மக்கள் நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல கொடுத்தீங்கன்னா ரொம்ப லாஸ்ட்ல இருக்கும், எந்த ஒரு அம்யூனிட்டிஸுமே இருக்காது, ஊரெல்லாம் பக்கத்துல இருக்காதுன்னு நினைப்பாங்க. இந்த ஊர் சுத்தி என்னென்ன அம்யூனிட்டிஸ் என்னென்ன ஊர் இருக்குதுங்க? இது நம்ம அம்யூனிட்டிஸ் சொல்ற மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கேட்டது எப்படின்னா, லாங்ல இருக்கு 600 ரூபாய்னா அப்போ எங்கேயோ காட்டுக்குள்ள தான் இருக்கு, வீடுங்கள்லாம் இருக்காது போல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல இன்னைக்கு அச்சரப்பாக்கம்லோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன்னைக்கு நிறைய அப்ரூவல் வந்திருக்கு இந்த சரௌண்டிங்ல. கைட்லைன் வேல்யூவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி போட்ட ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுமே 100 ரூபாய் டிஃபரன்சியேஷன்ல இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 monthsல ஒரு கைட்லைன் வேல்யூவே ஒரு 100 ரூபாய் ரிவைஸ் ஆயிருக்குன்னா, இங்க வந்து கவர்மெண்டோட அப்ரோச் வந்து கம்பெனிஸ் நிறைய வந்து இங்க நிறைய வருதுன்ற ஒரு இன்டிமேஷன் எல்லாருக்குமே இப்போ இந்தியா லெவல்லயே வந்துருச்சு. நம்மளோட சிஎம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, 900 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா சிப்காட் ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நியர்பைல நம்மளுக்கு வந்து SRM அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ கயப்பாக்கம்லயே ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்லயே இதுக்கு நியர்பைல டிவிஎஸ் கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்கு. இப்போ இதுல நம்ம சைட்ல என்ன இருக்கு, நீங்க அதெல்லாம் ஓகே நம்ம எல்லாம் இருக்கு, ஒரு கிளைண்ட் கேட்டது இது எல்லாமே இருக்கு, உங்க சைட்ல என்ன ஃபெசிலிட்டி நல்லா பெஸ்டா நீங்க என்ன இருக்கு அதை சொல்லுங்க, நான் ஏன் இங்க வந்து இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நாங்க வந்து நீங்க லான்ச்சிங்க்கு வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு மேடம், நீங்க வந்து பாருங்க இடத்த. நான் சொல்றதை விட லைவா நீங்க வந்து பேசும்போது நான் பேசுறத விட என் மன பேசும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருக்கேன், அதனால நிறைய பேசுனதுனாலதான் இன்னைக்கு நிறைய சோல்ட் அவுட் நாங்களும் பண்ணிருக்கோம். அதை நீங்க அப்படியே நீங்க லைவா உங்களுக்கு காட்டுறோம். இங்க ஒரு சைட்ல நம்ம சைட்டுக்குள்ள ஒரு 4.5 ஏக்கர்ல ரிசார்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு சார் எங்க எம்டி சார். 4.5 ஏக்கர்ல ரிசார்ட்டும் நீங்க அப்படியே பார்க்கலாம் லைவா. மேடம் அப்படியே கேமரா கொஞ்சம் காமிங்க. ரிசார்ட்டுங்க எந்த சைட்லயுமே வந்து ரிசார்ட் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா இந்த சைட்ல வந்து சூப்பரா ரிசார்ட் வச்சிருக்காங்க. இந்த ரிசார்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டி வருது பாத்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல், பார்ட்டி ஹால், கம்யூனிட்டி ஹால், இதுல வந்து ஒரு 15 காட்டேஜ் வில்லாஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் ஜோன், இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ், இதெல்லாம் வந்து நாங்க வந்து ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன் மாதிரி நம்ம இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா ஒரு ஈசிஆர்ல போயிட்டு நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு காட்டேஜ் வில்லாஸ்ல வந்து நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்றோம்னா பல லட்சங்கள் இன்னைக்கு வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு மினிமம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணணும். அது மாதிரி இருக்கிற இடத்துல இன்னைக்கு நம்ம பக்கத்துல ஒரு சென்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போய் கேட்டு பாருங்களேன், நம்மளால நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, கேள்விக்குறிதான் கண்டிப்பா. இன்னைக்கு இந்த இடத்துல ஏன் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சீக்கிரம் வந்து முடிக்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட்ஸ் முடிக்கிறாங்கன்னும் போது ஒரு நல்ல ரிசார்ட் பக்கத்துல நாளைக்கு எனக்கு இடம் மிஸ் பண்ணிட்டாதான் நான் ஃபீல் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்னோட கஸ்டமர்ஸ் இதை சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் ஒன் கஸ்டமர் செகண்ட்ல வந்து நிறைய பேர் புக் பண்ணிருக்காங்க. காரணம் நீங்க சொன்னது எல்லாமே இங்க லைவா நடந்திருக்கு. அது ஒரு சிலர் வந்து விற்கிற வரைக்கும் சொல்லுவாங்க, இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க, வரல அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. இதுல நாங்க எல்லாமே அவங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ற விதமும் அதே தான், உண்மையை சொல்லி செய்யறோம். இன்னொரு விஷயம், நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் அதே மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா ஆன் டேட்ல வந்து பட்டா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச அன்னைக்கு டாக்குமெண்ட் கையில கொடுக்கும்போது பட்டாவும் சேர்த்து கொடுத்துருவோம். கையில கொடுத்துறீங்களா? சூப்பருங்க. அது வந்து நம்ம லைவாவே நம்ம கஸ்டமர்ஸோட ரிவ்யூவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ்லயே நீங்க பாத்துருக்கலாம். கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் எதிர்பார்க்கறாங்கன்னா பத்திரம் பணம் கொடுக்குறோம், பத்திரம் வரும், பட்டா எத்தனை மாசம் கழிச்சு வரும் அப்படி நான் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க ஒரு சில கிளைண்ட்ஸ். என்னால நம்ப முடியல, ஏன்னா அது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நடந்திருக்கு ரியல் எஸ்டேட்ல. பட் என்னன்னா இங்க எல்லாமே ஆன் டேட்ல நம்ம எல்லாமே அப்ரூவ்ட் எல்லாமே ஏற்கனவே முன்கூட்டியே பண்ணி வச்சதுனால ஆன் டேட்ல நம்ம டாக்குமெண்ட் கையில கொடுக்கும் போதே கஸ்டமரோட வந்து பட்டாவோட கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அதனால நம்ம அதே மாதிரி நம்ம சைட்ல வந்து சைட் மட்டும் நம்ம இடமா வாங்கி விற்காம வீடுங்களும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க லைவா பார்க்கலாம், வீடுங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. நிறைய வீடு இருக்குங்க, அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு பாருங்க. லெவல்ல இருக்கு, அது லிண்டல் லெவல்ல இருக்கு. அங்க 1 2 நம்ம கண்ணு தெரிஞ்சு பார்த்தா ஒரு 10 வீடு பக்கம் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்படியே ஒட்டின பிறகு வில்லேஜ் நம்ம இரும்புலி வில்லேஜ் ஸ்டார்ட் ஆயிடுது. இரும்புலி வில்லேஜ் பக்கத்துல ஓகே, அது அம்மன் கோயில் எல்லாமே லைனா ரேஷன் கடை எல்லாமே இங்க பக்கத்துலயே நியர்பைலயே இருக்கு சார். நமக்கு சூப்பருங்க. விவோ ஆபீஸ் எல்லாமே நியர்பைலயே இருக்கு. நம்ம ஏதாவது இந்த இடம் வந்து இடமா வாங்கி போட்டோம் நாளைக்கு இடமாவே இருக்குமா அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்கு கஸ்டமர்கிட்ட. இந்த இடத்துக்கு ஜஸ்ட் ஒரு 5 மாசத்துல கிடைச்ச ரிசல்ட் தான் இந்த காட்டேஜ் வில்லா, இந்த மாதிரி நம்ம கஸ்டமரோட வீடுங்க, இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்குற ரிசல்ட் தான் இது. நான் 5 மாசத்துக்கு முன்னாடி பேசின வீடியோல பாத்துருப்பாங்க, நிறைய பேர் கேட்டுறாங்க இடமா இருந்துச்சு இன்னைக்கு எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு அதோட எல்லா வீடியோவுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். வாங்கி போட்டு வந்து பார்த்தா இது நம்ம இடமா அப்படின்ற அன்னைக்கு நான் சொல்லும் போது நிறைய பேர் ஃபீல் பண்ணல, என்ன ஏதோ விக்கிறாங்க இவங்க இதுக்காக விக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இப்போ இன்னும் இந்த ரிசார்ட் எப்ப எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும், ரிசார்ட்டோட சூழல்ல நாங்க எங்க பசங்க எப்படி வளர போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட கனவோட இந்த இடத்துல இன்னும் எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கு. கண்டிப்பா அதையும் நாங்க அப்புறம் முடிச்சு தருவோம். கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணி அதையும் நாங்க நல்லபடியா முடிச்சு தருவோம். நிறைய வீடுகள் கட்டி தர பிளான்லயே இருக்கோம்.
இந்த சைட் வந்து எவ்வளவு ஸ்டார்ட் பண்றீங்க? இந்த சைட் மினிமம் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார். 600. ஆமா. ஒரு சின்ன ஒரு இல்லாத ஒரு ஃபேமிலி கூட ஒரு நீங்க 3.5 லட்சம்ன்றது அரேஞ்ச் பண்ண முடியும் அவங்களால. அதாவது கையில இருக்காது யார்கிட்டயுமே இன்னைக்கு நிலைமைக்கு. கையில இல்லனாலும் ஒரு 3 லட்சம்ன்றது பெரிய விஷயம் இல்ல. 3,60,000 இன்னைக்கு ஒரு பிளாட்டோட ரேட் போது கண்டிப்பா அது ஒரு 1 வீக்ல அரேஞ்ச் பண்ணியோ இல்ல ஒரு சீட்டு பணம் சேர்த்து வச்சு சேர்ந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ற ஒரு லேடியாலேயோ என்னால வாங்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால தான் இந்த சைட்ல வந்து நிறைய 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்ஸும் நிறைய பிரிச்சிருக்கோம். 600 மட்டும் அதுக்கு மேல தான் இருக்கு. அதிகமாவும் இருக்கு சார். இப்போ மினிமம் 600ல ஆரம்பிச்சு ஒரு கிரவுண்ட் ப்ராஜெக்ட் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. அதாவது 2400 சதுர அடி வரைக்கும் அவைலபிள் இருக்கு. 2400 சூப்பர். இதுல வந்து மினிமம் வாங்குறவங்களுக்கும் பிளாட்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் எனக்கு ஒரு கிரவுண்ட் வேணும், அதுல வந்து எனக்கு ஒரு 1/2 கிரவுண்ட்ல வீடு கட்டி கொடுங்க அப்படினாலும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளாட்ஸ் அவைலபிள் பிரிச்சு வச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு 600 சதுர அடியில இருந்து 675 ரூபாய் வரைக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த டிஃபரன்சியேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா 24 அடி ரோடு மேல வரது எல்லாமே 600 ரூபாய். 30-33 அடி ரோடு மேல வர பிளாட்ஸ் எல்லாமே 650 ரூபாயும், கார்னர் பிளாட் எல்லாமே 675 ரூபாயும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் பிரைஸ் நம்ம சொல்றது. மோஸ்ட் ஆஃப் பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாயில தான் இருக்கு. 600 ரூபாயில தான் இருக்கு. ஓகேமே, எல்லாமே டீடைலா சொல்லிட்டீங்க. இந்த இடத்துக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் ஈபி லைன்ல உள்ள வந்துருச்சுங்களா? ஈபி லைன் உள்ள வந்துருச்சு. டேப் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல அந்த நம்ம ஸ்ட்ரீட் ட்ரீஸ்க்கே பாத்தீங்கன்னா நிறைய டேப் லைன் கொடுத்துருக்கோம். ரோடுல எத்தனை ஃபீட்? ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு. மினிமம் வந்து 30, 33 24 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம். இதுல கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா அமோகமா போயிட்டு இருக்கு. நம்மளோட இந்த இதுலாம் பாத்தீங்கன்னா இதுல லான்ச்சிங் பண்றதுக்காக நம்ம ரெடி பண்ணது செட் இல்ல, இதோட கிராண்டா பண்ணோம். ஆக்சுவலா இது 2வது லான்ச்சிங்காக நெக்ஸ்ட் வீக்குக்காக பிளான் பண்ணது. இது ஃபர்ஸ்ட் லான்ச்சிங்க்கு செம கிராண்டா பண்ணோம். ஓகே மேம், எல்லாமே லேண்ட் வாங்கி போறது பெரிய விஷயம் நினைக்க மாட்டேன். ஆனா எனக்கு எல்லா அம்யூனிட்டிஸுமே வேணும்னு நினைப்பாங்க. நீங்க எல்லாமே உள்ள இருக்க சொல்லிட்டீங்க. வெளியில என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லாம்? ஸ்கூல், காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர்ல ஜங்ஷன், மேல்மருவத்தூர்னு சொன்னாலே மேல்மருவத்தூர் குரூப் ஆஃப் எஜுகேஷன் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், ஹையர் செகண்டரி, இது மாதிரி எல்லாமே சிபிஎஸ்சி சிலபஸ் எல்லா ஸ்கூல்ஸுமே அந்த எஜுகேஷன் லிமிடேஷன்ல கவர் ஆயிடுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு இங்க நியர்பைல. சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு. பழனி முருகர் கோயில் வந்து நம்ம வழிபாட்டு தலத்துக்கு குறைவே கிடையாது சார். மேல்மருவத்தூர் எவ்வளவு ஃபேமஸோ அதுக்கு ஈக்குவலுக்கு இப்ப நடுப்பழனி முருகர் கோயிலும் நம்மளுக்கு இருக்கு. முருகர் கோயில் சொல்லும் போது வடபழனி முருகர் கோயில் கேள்விப்படலாம். தென்பழனின்றது நம்ம பழனி கோயில் முருகன் சொல்லுவோம். நடுப்பழனின்றது இந்த இடத்துல நிறைய பேருக்கு இன்னும் அதுவும் தெரியல. ஆனா பட் எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது. அப்ப தெரியும் போது தான் சொன்னாங்க இது இதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க, சுற்றுலாத்தலமா இருக்குதுன்றது விஷயமே எங்களுக்கு இந்த இடத்துல வரும்போது தான் தெரியுது. இப்ப இந்த வீடியோ மூலமா அவங்க எல்லாருக்கும் மக்கள்கிட்ட போய் சென்றடையணும் நாங்க அதையும் சொல்லிக்கிறோம். நடுப்பழனி கோயில்ல இருந்து நம்ம சைட்டுக்கு முன்னாடியே இருக்கு, ஒரு 3.5 கிலோமீட்டர். அட்வான்ஸ் வந்து 50,000 தான் சார் நம்மகிட்ட சார்ஜ் பண்றது. நம்ம வந்து சைட் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இந்த பிளாட் என்னோட பேர்ல பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு 50,000 மட்டும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு தாய் பத்திரம் மொத்தம் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க லீகல் செக் பண்ணிட்டு என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் மட்டும் 15 டேஸ்க்குள்ள முடிச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். லோன் அவைலபிலிட்டி இருக்கு சார். லேண்ட் லோன் வேணாலும் பண்ணி கொடுக்குறோம். இல்ல இது வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்ன்றதுனால நிறைய பேர் லேண்ட் லோனுக்கு கன்வர்ஷனுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிசினஸ் லோன், பிஎல் அந்த மாதிரி சப்போர்ட்டும் பண்ணி தந்துட்டு இருக்கோம். லேண்ட் லோனுக்கு வேணும்னா 75% வரைக்கும் லோன் பண்றோம். ஓகே, எல்லா லேண்ட பத்தி எல்லா டீடைல் தெளிவா சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்து போது கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கேட்பேன். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்றோம் சார். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2300 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றோம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகே, நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம முடிச்சு கொடுக்கலாம். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லாத பாமர மக்களுக்கும் தனக்கு வீடு வேணும்ன்ற ஆசை இருக்கும். அந்த ஆசையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 லட்சம் ரூபாயில ஒரு சிங்கிள் பெட்ரூம் எங்களால கட்டி தர முடியும். 11 லட்சம் ரூபாய். ஆமா. என்னன்னா 600 சதுர அடியில ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு தாராளமா நம்ம ஒரு 11 லட்சத்துல முடிச்சு கொடுக்கலாம். டபுள் பெட்ரூம் வேணும் எனக்கு, கொஞ்சம் வந்து ஹைஜீனிக்கா நான் எதிர்பார்க்கறேன், ஆனா என்னோட பட்ஜெட் இவ்வளவுதான் அப்படின்னாங்கன்னா 16 லட்சத்துலயே முடிச்சு தரும். 16 லட்சம் டபுள் பெட்ரூம். சூப்பருங்க. சென்னை சிட்டிக்குள்ள லேண்டா எடுத்தாலும் சரி லோ பட்ஜெட்ல பண்ணிக்கிறாங்க. அதே கன்ஸ்ட்ரக்ஷன் போனாலும் 1 BHK 2 BHK போனாலும் அதுவே லோ பட்ஜெட். அது சென்னைக்குள்ள இந்த மாதிரி கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காமன்னு தெரியல. சென்னைக்குள்ள நிறைய பேர் நீங்க லேண்ட் வாங்கிக்கலாம், நிறைய வீடியோ நீங்க பார்த்துருக்கலாம். ஆனா இவங்களோட ப்ராஜெக்ட் பாருங்க எல்லாருமே நம்ப முடியாத ஒரு அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா சென்னைக்கு நுழையிற என்ட்ரன்ஸ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் டிடிசிபி வேற அப்ரூவல கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்குதுங்க. மேம் பார்த்தீங்கன்னா எல்லா டீடைலும் ஃபுல்லா சொல்லி இருந்திருக்காங்க. இந்த இடத்த வந்து எங்க இருந்தாலும் வாங்கியிருக்காங்க மேம். நிறைய பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம், ஈஞ்சம்பாக்கம், இவங்க எல்லாம் வந்து என்னன்னா ஈஞ்சம்பாக்கம்ல இருந்து வந்தவங்கன்னா 3 கிரவுண்ட் 4 கிரவுண்ட்லாம் வாங்கியிருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தோம்னா அவங்க வந்து அங்க வந்து ஒரு காட்டேஜ் வில்லா என்னால கட்ட முடியல ஈசிஆர் பக்கத்துல.
இருந்தாலும் எனக்கு வந்து வீடு கட்டணும், அங்கேயும் நல்லா தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன்ல ரிசார்ட் பக்கத்துல கட்ட முடியாத ஒரு ஆசையில இங்க வந்து 3 கிரவுண்ட் எடுத்து ரிசார்ட்டுக்கு வந்த பிறகு நானே வந்து ஆக்சுவலா அந்த மாதிரி ரிசார்ட்டுக்கு ஈக்குவலா ஒரு வீடு கட்டணும், வீட்டுக்குள்ளவே ஸ்விமிங் பூல் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு காட்டேஜ்ல அவர் ரெடி பண்றதுக்காக பிளான் பண்ணி 3 கிரவுண்ட் அந்த மாதிரி ஒரு 3 கிளைண்ட் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருவான்மையூர், ஈஞ்சம்பாக்கம் அந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. நார்மல் நம்ம பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டுலயே எங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும். ஏன்னா நான் பண்றதுனாலன்னு இல்லை, எனக்கு தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல பண்றதுனால நான் நிறைய ப்ராஜெக்ட் ஒரு 12 இயர்ஸாக நான் இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன் சார். இந்த ரியல் எஸ்டேட்டில் பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து வாங்கணும்னு தோணிருக்கு, மிஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வாங்கினது இந்த இடத்துல தான். ஏன்னா என்னன்னா எங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவ்வளோ லோ பட்ஜெட்டில் நம்ம முதல்ல எங்கேயும் கிடைக்காது. நம்ம என்னதான் ப்ரொஃபஷனலாக நான் இதை வந்து ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணாலும் என்னால வந்து ஒரு 10 லட்சம் கொடுத்து ஒரு இடம் வாங்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் சென்னையில இன்னைக்கு. அதனால வந்து இதுல வந்து கண்மூடியா நாங்க என்னன்னா சும்மா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாவே இருக்கட்டுமே, ஒரு 6 லட்சமா இருக்கட்டுமே, ஒரு 1/2 கிரவுண்டா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு சின்ன பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1ல 42 நம்பர் பிளாட் புக் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் நம்ம பேர்ல இருக்கு. நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே அதை வந்து வெரிஃபை பண்றாங்க, நீங்க வாங்கிருக்கீங்களா இல்ல சும்மா சொல்றீங்களா அப்படின்ட்டு. அதுவும் நம்மளுக்கு லைவா இருக்கு. ஏன்னா ஏன் சொல்ல வரோம்னா நிறைய பேருக்கு வாங்கணுன்ற எண்ணம் இருக்கும், நல்ல இடமா, லீகல் கரெக்டா இருக்குமா, இந்த கேள்விலாம் இருக்கு. எல்லாமே பக்காவா A to Z உங்களுக்கு எல்லாமே லீகல் விஷயமா இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா நம்ம கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணி கூட கொடுக்கும். கஸ்டமர் சர்வீஸ்ல நம்ம 100% கண்டிப்பா கொடுப்போம். அப்ப இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு NRI கிளைண்ட்ஸ் இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் மூலமா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிளாட் முடிஞ்சிருக்கு சார். என்னன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால இருந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சவுதியில இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க இடமே பார்க்கல. ஆக்சுவலா அவங்களாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்ஸ் தான். ஏன்னா ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட பேச கூட இல்லை, அவரோட வாய்ஸ் கூட நான் இது வரைக்கும் நான் வந்து கேட்கல, ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு வரைக்கும் கேட்கல. சாட்டிங்லேயே பண்ணாங்க, நம்மளோட சைட் லொகேஷன் ஜூம் எல்லாமே அந்த வந்து கூகுள்லேயே ட்ரை பண்ணாரு, எல்லாம் பார்த்தாரு. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் அவர் ஆக்சுவலா நம்ம நியர்பைல கூட இல்லை, அவர் ரொம்ப லாங்கு. இருந்தாலும் அவங்க 2 பொண்ணுங்களுக்காக அவர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு ஆசைப்பட்டாரு. பண்ணிட்டு ஆன்லைன்லயே புக் பண்ணாங்க. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பிளாட் முடிச்சிருக்காரு. அவங்க ஒய்ஃப்கே சர்ப்ரைஸா வந்து அவர் லீவுக்கு ஊருக்கு வந்து 2வது மாசம் இங்க நம்ம புக் பண்ணாரு. ஆன்லைன் மூலமா எல்லா பணமும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. என்ன ரீசன் தெரியுமா சொன்னாரு, சிஸ்டர் நான் உங்களை நம்பி பண்றேன், உங்க அண்ணனுக்கு நீங்க என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொன்னாரு அவரு. கண்டிப்பா சொன்னேன், நீங்க வந்து இந்த இடத்த ஐயோ வாங்கி கொடுத்துட்டீங்களே, இதை போய் வாங்கி கொடுத்துட்டீங்களேன்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க, இதை வாங்கி கொடுத்தீங்களேன்னு கண்டிப்பா நல்லதா நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்டா செய்வேனா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். வந்த அன்னைக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அவங்க ஃபேமிலி. அவங்க மிஸ்ஸஸ்க்கும் வந்து இது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுத்தாரு அவர் அன்னைக்கு. அதாவது கோயிலுக்கு போலாம், ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துட்டு, ஃப்ரெண்டோட மேரேஜ் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்காரு லீவுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச அன்னைக்கு அந்த ஃபேமிலி அவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க. பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரர் எங்கேயோ இருந்தாலும் நமக்காக நம்ம பிள்ளைங்களுக்காக சொத்து, அதுவும் 2 பொண்ணுங்களுக்கும் 2 பிளாட் வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எங்களால வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகளா இருக்குது கஸ்டமர்ஸ். அது ஏன் சொல்ல வரோம்னா ஃபாரின்ல இருக்க கஸ்டமர்ஸ் நம்பி வந்து இறங்குறது காரணம் லீகல் கரெக்டா இருக்கு, நம்மகிட்ட நம்ம சொன்ன டைம்ல முடிச்சு கொடுத்துட்டு. அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்து நாங்க சொல்றதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ்க்கே நிறைய ரீச் ஆயிட்டு இருக்கு சார் இப்போ. ஏன்னா இப்ப எல்லாமே டிவி எல்லாத்து மூலமாவும் சோசியல் மீடியா மூலமாவும் கவர்மெண்ட் என்னென்ன ப்ராஜெக்ட் வருதுன்றது எல்லாமே மக்களே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால என்னன்னா மோஸ்ட்லி இப்ப நான் சொல்றதை விட எனக்கே 2-3 கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காங்க, இது இங்க வருதுமா, இந்த கம்பெனி இது வரப்போகுது, இப்போ எங்க கம்பெனி இங்க வரப்போறாங்க அப்படி நிறைய கிளைண்ட்ஸே வந்து எங்ககிட்ட சொல்லும் போது நாங்களே நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட தான் தெரிஞ்சுக்கோம். ஓகே சூப்பர். இந்த 1.25 சென்ட் பார்த்து நம்ம சிட்டிக்குள்ள வாங்க கண்டிப்பா 1 சென்டோட நம்மளால வாங்க முடியாது. ஆனா அதே அமௌண்ட் ஒரு சப்போஸ் சிட்டிக்குள்ள ஒரு 2 சென்ட் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, 2 சென்ட் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்கு மேலதான் போகும். ஆனா அதே அமௌண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம 1 BHK 2 BHK வீடு கட்டி இந்த இடத்துல சூப்பரா வந்துக்கலாங்க. அதனால இதோட கான்செப்ட் நம்ம சிம்பிளா சொல்லும் போது அதுதான். மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்க சூப்பரா லேண்ட் வாங்கணும், லோ பட்ஜெட் வாங்கணும் பாத்தீங்கன்னா மறக்காம இந்த லேண்டுக்கு நீங்க விசிட் பண்ணுங்க. லேண்ட் பாக்குறது விசிட் பண்றதுக்கு வைகிள் எல்லாம் ஏற்பாடு பண்றதுங்களா? கண்டிப்பா பண்ணி தரோம் சார். ஃபேமிலியோட எல்லாருமே கூப்பிடுறோம். சைட் விசிட் பேசும்போது எல்லாருமே ஃபேமிலியோட சப்போர்ட் பண்ண சொல்லி வந்தாதான் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுதுன்றதுனால. ஏன்னா ஒருத்தருக்கு ஃபேமிலி சப்போர்ட்டோட வேணும். இப்போ ஒரு சிலர் பாப்பாங்க, எங்க அப்பா பார்க்கணும் அப்படின்றது மிஸ் பண்ணக்கூடாது யாருமே. நல்ல விஷயம், ஏன்னா இன்னைக்கு அவர் பார்த்துட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலி வரதுக்குள்ள அந்த பிளாட் முடிஞ்சிருது. அதனால ஃபேமிலியாவே நாங்க வந்து வீட்ல இருந்தே கேப் பிக்கப் பண்ணி கூட்டு வரோம். வீட்ல இருந்து? ஆமா சூப்பர். கேப் கால் பண்ணா போதும், எங்க இருந்தாலும் சென்னை சரௌண்டிங்ல எந்த சரௌண்டிங்ல இருந்தாலும் நம்மளுக்கு கேப். இப்போ நீங்க நம்ம சொன்னோம் பாத்தீங்களா NRI கிளைண்ட், அவங்களுக்கு ஆக்சுவலா நம்ம வந்து ட்ரெயின் ஃபேர் போட்டு அவங்க ட்ரெயின்ல பிக்கப் பண்ணிட்டு இங்க இருந்து நேரா கேப் கொடுத்து பிக்கப் பண்ணி கூட்டு வந்திருக்கோம். இது நம்ம வாங்கின கிளைண்ட் மட்டும் இல்லாம இப்போ அவங்களோட ரெஃபரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்றாங்க. அதாவது எங்களோட மார்க்கெட்டிங் வேலையை இப்போ என் கஸ்டமர்ஸ் எடுத்துட்டாங்க. என்னன்னா அவங்களே இப்போ வந்து என்னோட இடம் இப்படி இங்க இருக்கு, என் இடத்துக்கு பக்கத்துல வாங்கி போடுங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்க மேல இருந்த நம்பிக்கை இல்லாம இப்போ அவங்களுக்கே அவங்களோட நம்பிக்கை வந்துருச்சு. இந்த மனை மேல இருக்கிற நம்பிக்கை வந்தவொடனே அவங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரெஃபரன்ஸ் சேல்ஸ்ல தான் சார்
சார் நிறைய புக்கிங் ஆயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். நான் இதுக்கு மேல வந்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபுல் டீட்டெயிலாமே சொல்லிட்டாங்க. நீங்க லேண்ட் பார்க்க வரீங்களா மேம், நீங்க எந்த சென்னைக்குள்ள எந்த சிட்டி, சென்னை சிட்டிக்குள்ள எங்க இருந்தாலும் வந்தீங்கன்னா அவங்களே இந்த கூட்டிட்டு வந்துடுவாங்க. அது இல்லாம நீங்க ட்ரெயின்ல வர அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான ஃபேருமே அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. இதுக்கு மேல என்ன, நீங்க வெயிட் பண்ணாதீங்க. உடனே நீங்க வந்து ட்ரெயின்ல வந்தாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, பஸ்ல வந்தாலும் சரி, எதுல வந்தாலும் சூப்பரா இந்த லேண்டை வந்து நீ புக் பண்ண லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த இடத்த வந்து வாங்குங்க.